என்னத்த பார்க்குறது, மக்கள் மறந்துட்டாங்க. அடுத்து அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துட்டாங்க. ம். அது கைதட்ட போயிட்டாங்களா அவ்வளோதான். ம். எல்லாம் மறதி தானே, அவ்வளோதானே. அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. நான் இதை டே ஒன்லேயே சொன்னேன். ம். இது அவ்வளோதான், அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க அப்படியே இவங்களும் போர் மூளை போகுது, போர் மூளை போகுதுன்னு இவங்களும் சொல்கிறாங்க. போர் மூட்டுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குதுமா, கொரோனாவிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷமாக நடக்குது போர். யாராவது இன்றைக்கி வரைக்கும் வாயை திறந்து அந்த நாட்டுக்காண்டி யாராவது குரல் கொடுத்தாங்களா? இல்லை. காசாவில் போர் நடந்துச்சு, இஸ்ரேல். யாராவது இன்ன வரைக்கும் அது என்ன வன்மம் இருக்கட்டும், அதில் போரை நிப்பாட்டுங்கடா, மனிதன் சாவுறான், குழந்தைகளாக அடுக்கி வச்சுருக்காங்க, அதை நிப்பாட்டுறதுக்கு யாருமே இங்கே வரல. அது அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் நம்ம பக்கத்து நாடு இலங்கையில் ஒரு 1.5 லட்சம் பேர் செத்தாங்க ஃபைனல் வாரில். இன்றைக்கெல்லாம் டூர் போல அந்த நாட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கிறான். இதான் முள்ளிவாய்க்கால் பாருங்கள், இதுதான் உச்சமாக இருந்த இடம் பாருங்கள், ஃபோட்டோ பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கான், ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கான். அதோட்டு போருங்கிறது என்னங்கிறது, இந்த 2ஆம் உலக போர்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானில் போட்டாங்க பாருங்க குண்டு, புண்டு முளைக்காது. அதெல்லாம் மறந்துடுவாங்கம்மா. டப்பு 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 டப்புன்னு அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருக்காங்க. பகல்காமில் நடந்தது பக்காவான ஒரு அக்கிரமம் இல்லையா அது? அது இவ்வளோ டிலே பண்ணி நீங்கள் வான் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அவனுங்களும் பதிலுக்கு பண்ணிட்டு தானே இருக்கான் இன்றைக்கி வரைக்கும். பாகிஸ்தான் முதல்ல என்ன சொன்னிச்சு, இந்த இயக்கங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னுச்சு. சரி, இந்தியா வந்து சிந்து நதியை வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னுச்சு. அது கூட தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருந்தார், ஒரு 30 கோடி மக்கள் இருக்கிறதுல ஒரு 28 பேருக்காக வேண்டி நீங்கள் சிந்து நதியை ஸ்டாப் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்டார்.